ஹாய், இந்த வீடியோவில் நம்ம சிஎம்ஏ இன்டர் குரூப் 2 ஆடிட்டிங்கில் ஒரு சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் புக்கில் இது ஃபர்ஸ்ட் சாப்டராக இருக்காது. ஃபர்ஸ்ட் சாப்டர் பேசிக்ஸ் ஆஃப் ஆடிட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அந்த ஆர்டரில் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிக்க வேண்டிய சாப்டர் வந்து ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு ஆடிட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ இதில் தான் ஆடிட் ரிப்போர்ட்னா என்ன, செக்ரட்டரியல் ஆடிட்னா என்ன, காஸ்ட் ஆடிட்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். எக்ஸாமில் மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்பெனி ஆடிட்டர் பற்றி தான் படிக்க போகிறோம். காஸ்ட் ஆடிட்டர் பற்றி படிக்கல, கம்பெனி ஆடிட்டர் பற்றி படிக்க போகிறோம். ஒரு கம்பெனிக்கு இவங்க ஆடிட்டராக இருக்காங்கன்னா அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் தேவை. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அ கம்பெனி ஆடிட்டர். ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் எங்கே இருக்குன்னா செக்ஷன் 141 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்டில் வந்து இருக்குது. ஒன்லி அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கேன் பி அப்பாயிண்டட் ஆஸ் அ கம்பெனி ஆடிட்டர். ஸோ ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் வந்து கம்பெனியோட ஆடிட்டராக இருக்க முடியாது. காஸ்ட் அக்கௌண்டன்ட் காஸ்ட் ஆடிட்டராக தான் இருக்கலாம். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மட்டும்தான் ஒரு கம்பெனியோடைய ஆடிட்டராக இருக்க முடியும். ஃபர்ம் இல்லைனா எல்எல்பி வந்து ஆடிட்டராக இருக்கலாம் இஃப் மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் பார்ட்னர் இன் இந்தியா ஆர் குவாலிஃபைட் ஆஸ் கம்பெனி ஆடிட்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஃபர்ம் இருக்குது, அதில் மொத்தம் 10 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அந்த 10 பார்ட்னர்ஸில் 7 பார்ட்னர்ஸ் வந்து ஃபாரினில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போனா இந்த ஃபர்ம் வந்து ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ண முடியாது. மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்னர்ஸ் இந்தியாவில் இருக்கணும். அப்போ ஒரு கம்பெனி வந்து ஆடிட்டராக இருக்கலாம்னா கம்பெனி இருக்க முடியாது. ஃபர்ம் இல்லைனா எல்எல்பி மட்டும்தான் ஆடிட்டராக அப்பாயிண்ட் ஆக முடியும். Next, when a firm is appointed, only chartered accountant partners can act and sign for the firm. ஸோ ஒரு மல்டிடிசிப்ளினரி ஃபார்ம்னாலும் இருக்கலாம். ஒரு ஃபார்மில் வந்து சில சிஏஸ் இருப்பாங்க, சில சிஎம்ஏஸ் இருப்பாங்க, சில சிஎஸ் இருப்பாங்க, லாயர் இருப்பாங்க. அந்த மாதிரி மல்டிடிசிப்ளினரி ஃபார்மாக இருந்துச்சுன்னா அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் மட்டும்தான் ஆடிட்டராக ஆக்ட் பண்ண முடியும், ஃபார்மோட பிஹாஃபில் சைன் பண்ண முடியும். ஓகே, மூணு குவாலிஃபிகேஷன்ஸ் தான். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கணும், ஃபர்ம் இல்லைனா எல்எல்பியாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கக்கூடாது, அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்னர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கணும். அப்புறம் அந்த ஃபர்மோட பார்ட்னர்ஸில் யாரெல்லாம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸோ அவங்க மட்டும்தான் ஆடிட்டர் அப்பாயிண்ட் ஆகலாம், அவங்க மட்டும்தான் ஆடிட் ரிப்போர்ட்டை சைன் பண்ண முடியும். அதுதான் குவாலிஃபிகேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ். டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து செக்ஷன் 141 சப்செக்ஷன் 3 வந்து இருக்குது. அண்ட் ரூல் 10 ஆஃப் த கம்பெனி ஆடிட் அண்ட் ஆடிட்டர் ரூல்ஸ் 2014. ஸோ ஒரு கம்பெனி இருக்க முடியாதுன்னு சொன்னீங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு பாடி கார்பரேட் வந்து இருக்கக்கூடாது. பாடி கார்பரேட் எக்ஸப்ட் எல்எல்பி. ஸோ எல்எல்பியும் வந்து ஒரு பாடி கார்பரேட் தான், அதனால எக்ஸப்ட் எல்எல்பியும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாடி கார்பரேட் வந்து ஆடிட்டராக இருக்கக்கூடாது, ஆனால் எல்எல்பி ஆடிட்டராக இருக்கலாம். எல்எல்பி ரெஜிஸ்டர்ட் எனர்ஜி லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 2008. அப்புறம் கம்பெனி ஆஃபீஸர்ஸ் ஆர் எம்ப்ளாயீஸ். இப்போ ஏபிசி லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனியில் ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க, இல்லை ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சிஏ அப்படின்னா அவங்களே அந்த கம்பெனிக்கு ஆடிட்டராக இருக்க முடியுமானா இருக்கக்கூடாது. அதுதான் இந்த பாயிண்ட். அந்த கம்பெனியோடைய ஆஃபீஸர் அண்ட் எம்ப்ளாயியை அந்த கம்பெனியோட ஆடிட்டராக இருக்கக்கூடாது. ஓகே, அப்புறம் பர்சன்ஸ் ஹூ ஆர் பார்ட்னர்ஸ் ஆர் எம்ப்ளாய்ட் பை கம்பெனி ஆஃபீஸர்ஸ் ஆர் எம்ப்ளாயீஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த கம்பெனி இருக்கா, இந்த கம்பெனியோட ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க. இந்த எம்ப்ளாயி இன்னொருத்தவங்களோட சேர்ந்து ஒரு ஃபர்ம் நடத்துகிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்ட்னர். இந்த பார்ட்னர் இருக்காங்களே, இந்த பார்ட்னர் ஏபிசி லிமிடெடோட ஆடிட்டராக இருக்கக்கூடாது. ஓகேவா? இல்லைனா இந்த எம்ப்ளாயி இருக்காங்களே, இவங்க ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, அந்த கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி இருப்பாங்களே, அவங்க வந்து ஏபிசி லிமிடெடோட ஆடிட்டராக இருக்கக்கூடாது. புரியுதா? பார்ட்னர் ஆஃப் த எம்ப்ளாயி ஆர் எம்ப்ளாயி ஆஃப் த எம்ப்ளாயி. ஓகே, persons who are partners or employed by company officers or employees. அப்புறம் persons or relatives holding securities of more than 1 lakh. ஓகே, ஒரு கம்பெனியில் இப்போ ஏபிசி லிமிடெடில் ஒருத்தவங்க வந்து 1 lakh-ஓட அதிகமாக செக்யூரிட்டிஸ் வச்சுருக்காங்க, இல்லைனா அவங்களோட சொந்தக்காரங்க 1 lakh விட அதிகமாக செக்யூரிட்டி வச்சுருக்காங்க. ஓகே, ஒரு சிஏ இருக்காரு, அந்த சிஏ வந்து அந்த கம்பெனியில் மோர் தேன் 1 lakh செக்யூரிட்டி வச்சுருக்காங்க, இல்லைனா அந்த சிஏவோட சொந்தக்காரர் வந்து மோர் தேன் 1 lakh செக்யூரிட்டி வச்சுருக்காங்கன்னா அந்த சிஏ அந்த கம்பெனியோட ஆடிட்டராக எம்ப்ளாய் பண்ணக்கூடாது. ஓகே, இல்லைனா இன்டெப்டட் டு ஆஃப் ₹5 lakh. அவங்க கம்பெனிக்கிட்டேருந்து 5 lakh விட அதிகமாக லோன் வாங்கியிருக்காங்க, இல்லைனா கேரண்டிங் த கம்பெனி சப்சிடரிஸ் அசோசியேட்ஸ் மோர் தேன் 1 lakh மோர் தேன் 1 lakh பியாண்ட் ஸ்பெசிஃபைட் லிமிட்ஸ். அந்த கம்பெனி வந்து இன்னொருத்தவங்கள்ட்டேருந்து லோன் வாங்கியிருக்குல்ல, அந்த லோனுக்கு இவங்க வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனியோ இல்லை அதோட சப்சிடரியோ அசோசியேட்டோ லோன் வாங்கியிருக்கு, அந்த லோனுக்கு இந்த பர்சனும் அவங்க சொந்தக்காரங்களோ கேரண்டி கொடுத்துருக்காங்க மோர் தேன் 1 lakh அப்படின்னா அவங்க வந்து அந்த கம்பெனியோடைய ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த பாயிண்டில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த பர்சன்
வந்து செக்யூரிட்டியே வச்சிருக்கக்கூடாது. ஆனால் அவங்க ரிலேட்டிவ் அப் டு 1 lakh வச்சுருக்கலாம். ஓகேவா? இதுக்கு இந்த டி பாயிண்ட்டுக்கான அர்த்தம் வந்து அந்த சிஏ இருக்காங்கல்ல, அவங்க 1 rupee செக்யூரிட்டி கூட வச்சுருக்கக்கூடாது. ஆனால் அவங்களோட ரிலேட்டிவ் வந்து மோர் தேன் 1 lakh தான் வச்சுருக்கக்கூடாது. அந்த ரிலேட்டிவ் கேன் ஹோல்ட் அப் டு ₹1 lakh. ஓகே, ஸோ இந்த டி பாயிண்ட்டில் அதை சொல்ல மறந்துட்டேன். அந்த பர்சன் அந்த சிஏ வந்து 1 rupee கூட செக்யூரிட்டி வச்சுக்கக்கூடாது அந்த கம்பெனிலையோ இல்லை குரூப் கம்பெனிலையோ. ஆனால் அவங்க ரிலேட்டிவ் அப் டு ₹1 lakh வச்சுக்கலாம். மோர் தேன் 1 lakh வச்சுருந்தா மட்டும்தான் அந்த சிஏ வந்து நாட் எலிஜிபிள். ஓகே, persons or firms with certain types of business relationships with the company, its subsidiaries, associate, except for permitted transactions. ஸோ அந்த சிஏ வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இந்த கம்பெனி கூட, இந்த கம்பெனியோடைய சப்ளையர் வந்து அந்த சிஏ, இல்லை அந்த கம்பெனியோட மேஜர் கஸ்டமர் அந்த சிஏ, அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க அந்த கம்பெனிக்கு ஃபேவரபுளாக நடக்கணும்னு நினைப்பாங்களே, அதனால அவங்க வந்து பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்க கூடாது. பர்சன்ஸ் வித் ரிலேட்டிவ்ஸ் ஹூ ஆர் கம்பெனி டைரக்டர்ஸ் ஒரு கீ மேனேஜரல் பர்சன். அந்த சிஏவுடைய சொந்தக்காரங்க தான் அந்த கம்பெனியோட கீ மேனேஜரல் பர்சன், அந்த கம்பெனியோட டைரக்டர். அப்படின்னா அந்த சிஏ வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட். இது வந்து இதே டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து காஸ்ட் ஆடிட்டருக்கும் அப்ளிகபிள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் ஆர் பார்ட்னர்ஸ் ஆஃப் அ ஃபார்ம் ஆடிட்டிங் மோர் தென் 20 கம்பெனிஸ். ஒரு சிஏ வந்து மேக்ஸிமம் 20 கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் ஆடிட்டராக இருக்க முடியும். 20 கம்பெனிஸை விட அதிகமாக அவங்க ஆடிட் பார்க்க முடியாது. அப்புறம் அவங்க வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ஃபுல் டைம் எம்ப்ளாயியாக இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இதே கம்பெனியில் பார்க்க முடியும்? அதனால ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸாக இருக்கக்கூடாது. இல்லைனா பார்ட்னர்ஸ் ஆஃப் அ ஃபார்ம் ஆடிட்டிங் மோர் தென் 20 கம்பெனிஸாக இருக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பர்சன்ஸ் கன்விக்டட் ஆஃப் ஃப்ராட் வித்தின் த பாஸ்ட் 10 years. லாஸ்ட் 10 yearsல அவங்க ஃப்ராட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் பர்சன்ஸ் ப்ரொவைடிங் ப்ராஹிபிட்டட் சர்வீசஸ் அண்டர் செக்ஷன் 144 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ 144 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் வந்து சில சர்வீசஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. அந்த சர்வீஸ் அவங்க பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஆடிட்டராக இருக்க முடியாது. ஸோ என்னெல்லாம் பார்த்தோம்? ஒரு பாடி கார்பரேட்டாக இருக்கக்கூடாது எக்ஸப்ட் எல்எல்பி. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோடைய ஆஃபீஸரோ எம்ப்ளாயியோ, இல்லை அந்த ஆஃபீஸர் அண்ட் எம்ப்ளாயியோட பார்ட்னரோ எம்ப்ளாயியோ. அதுக்கப்புறம் அந்த பர்சன் வந்து 1 rupee கூட செக்யூரிட்டி வச்சுக்கக்கூடாது. ஆனால் அவங்க சொந்தக்காரங்க அப் டு ₹1 lakh வச்சுக்கலாம். அவங்க அந்த கம்பெனிக்கு இன்டெப்டடாக இருக்காங்க மோர் தென் ₹5 lakh. இல்லைனா அந்த கம்பெனி சார்பாவோ அதோட குரூப் கம்பெனி சார்பாவோ கேரண்டி கொடுத்துருக்காங்க மோர் தென் ₹1 lakh. ஓகே, அதுக்கப்புறம் சர்டன் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் வித் கம்பெனியில் வந்து இருக்காங்க. இல்லைனா அவங்களோட சொந்தக்காரங்க தான் அந்த கம்பெனியோட டைரக்டர் ஒரு கீ மேனேஜரல் பர்சன். அப்புறம் அவங்க வந்து வேறு எங்கேயாச்சும் ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்க. இல்லைனா அவங்க ஏற்கனவே 20 கம்பெனிஸ்க்கு ஆடிட் பார்த்துட்ருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட் 10 வருஷத்தில் ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரெஸ்ட்ரிக்டட் சர்வீஸ் செக்ஷன் 144 இருக்கிற சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்க ஆடிட்டராக இருக்க முடியாது. அவ்வளோதான் டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 144 என்னென்ன சர்வீசஸ்லாம் அந்த ஆடிட் வந்து கொடுக்கூடாது. ஸோ இந்த சர்வீசஸ்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அந்த கம்பெனியோடைய ஆடிட்டராக இருக்க முடியாது. Auditors cannot provide the following services directly or indirectly to the company's holding or subsidiary. Accounting and bookkeeping services. ஸோ நான் தான் அக்கௌண்ட்ஸ் போடுவேன், நான் தான் அதை ஆடிட் பண்ணுவேன். அப்போ நான் ஏன் தப்பு கண்டுபிடிக்க மாட்டேன்ல. அதனால ஒரு சிஏ வந்து அந்த கம்பெனியோடைய அக்கௌண்டண்ட்டாக இருக்காருன்னா அவரே அந்த கம்பெனியோட ஆடிட்டராக இருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு, இன்டர்னல் ஆடிட். அந்த கம்பெனிக்கு இவங்க தான் இன்டர்னல் ஆடிட் பண்ணுறாங்கன்னா இவங்களே இந்த கம்பெனிக்கு ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு, டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் எனி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமை அவங்க தான் டிசைன் பண்ணுறாங்க. அவங்களே டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அவங்களே ஆடிட் பண்ணால் அவங்க பண்ண தப்பு கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆக்சுரியல் சர்வீசஸ்னால் வேல்யூவேஷன் சர்வீசஸ். ஸோ இந்த அசட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி அதுக்குன்னு ஒரு ஆக்சுவரின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் சர்டிஃபிகேட் இருக்கும். ஆக்சுரியல் கோர்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆக்சுவரிஸ் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அதில் நீங்கள் எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட் வாங்கினா நீங்கள் வந்து ஒரு ரிஜிஸ்டர்டு ஆக்சுவரியெல்லாம் ஆவீங்க. அந்த ஆக்சுவரி என்ன பண்ணுவாங்கன்னா வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களே அந்த ஆக்சுவரியல் சர்வீஸையும் பார்த்து அவங்களே ஆடிட்டராகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் அவங்களே இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி சர்வீசஸ் கொடுக்குறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க ஆடிட்டராக இருக்கக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் சர்வீசஸ் இல்லைனா அவுட் சோர்ஸ்டு ஃபினான்ஷியல் சர்வீசஸ். சில கம்பெனி என்ன பண்ணுன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ்லாம் வேற ஒரு கம்பெனிக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிடும். ஸோ அந்த கம்பெனிக்கு அவுட் சோர்ஸ் பண்ணவங்களே இந்த கம்பெனியோட ஆடிட்டராக அப்பாயிண்ட் ஆகக்கூடாது. மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், எனி அதர் கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரைப்ட். ஓகே, இதெல்லாம் தான் ப்ராஹிபிட்டட் சர்வீசஸ். நெக்ஸ்ட்டு, அப்பாயின்மெண்ட் ஆஃப் கம்பெனி ஆடிட்டர். ஸோ இது வந்து புக்கில் இருக்கிறத அப்படியே நான் அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன். நார்மல் கோர்ஸில் எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும், கேஷுவல் வேகன்சி வந்துச்சுன்னா எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும். இப்போ ரெண்டுத்துலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆடிட்டர்னு பார்ப்போம், அப்புறம் சப்சிக்வெண்ட் ஆடிட்டர். இதில் ரெண்டுத்துலேயுமே கவர்மெண்ட் கம்பெனிக்கு எப்படி, அதுதான் கவர்மெண்ட் கம்பெனிக்கு எப்படி, கவர்மெண்ட் கம்பெனிக்கு எப்படி, அதுதான் கவர்மெண்ட் கம்பெனிக்கு எப்படி. ஓகே,
அதுக்கப்புறம் இதுவும் வந்து எதெல்லாம் சிஏஜினா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆடிட் பண்ணுமோ அது. இன்னொன்று எதுலாம் அவங்க ஆடிட் பண்ண மாட்டாங்களோ அதெல்லாம். ஸோ இதை வந்து நம்ம நோட்ஸில் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அப்பாயின்மெண்ட் இன் நார்மல் கோர்ஸில் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆடிட்டரில் அதர் தென் கவர்மெண்ட் கம்பெனி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நார்மல் கோர்ஸ் அப்படின்னா கேஷுவல் வேகன்சி இல்லாமல், கேஷுவல் வேகன்சி ஏதாவது டெத்து இல்லை அந்த ஆடிட்டர் ரிசைன் பண்ணிட்டாங்க, அந்த ஆடிட்டர் ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா கேஷுவல் வேகன்சி வரும். அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக ஒரு ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ அந்த கம்பெனி ஆரம்பிச்சதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தான் ஒரு ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும்? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனியா இல்லை அதர் கம்பெனியான்னு பார்க்கணும். அதர் கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதர் கம்பெனினா அந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுவோம்ல. ஸோ நம்ம இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோன்னா என்ன பண்ணணும்? கம்பெனிஸ் ஆக்டில் வந்து படிச்சிருப்போம். ஆர்ஓசி கிட்ட போய் ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்ட்டு போயிட்டு நம்ம ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வாங்குவோம். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணணும். யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணல அப்படின்னா மெம்பர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். மெம்பர்ஸ்னால் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து 90 டேஸ் டைம் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு கம்பெனி வந்து அதர் தென் கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா அது ரெஜிஸ்டர் ஆனதுலேருந்து 30 டேஸ்க்குள்ளார ஃபர்ஸ்ட் ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணணும். யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். சப்போஸ் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலன்னா அந்த கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து 90 டேஸ்க்குள்ளார இஜிஎம்னா எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். இந்த ஆடிட்டர் இருக்கார்ல அவர் வந்து எவ்வளோ நாள் ஆஃபீஸில் இருப்பார்னா ஃபஸ்ட்டு ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடக்கிற வரைக்கும் அவர் ஆஃபீஸில் இருப்பார். ஓகேவா? சப்போஸ் நம்ம கம்பெனி வந்து கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் கம்பெனிக்கு எப்போதுமே சிஎன்ஏஜி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு. அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனி ரெஜிஸ்டர் ஆனதுலேருந்து சிஏஜி வந்து 60 டேஸ்க்குள்ளார அப்பாயிண்ட் பண்ணணும். இவங்க வந்து கவர்மெண்ட்டில் அதனால இங்கே 30 டேஸ் கிடையாது, 60 டேஸ். ஸோ சிஎன்ஏஜி 60 டேஸ்க்குள்ளார அப்பாயிண்ட் பண்ணணும். சப்போஸ் சிஎன்ஏஜி அப்பாயிண்ட் பண்ணல அப்படின்னா போர்டு பிஓடினா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து 30 டேஸ்க்குள்ளார அப்பாயிண்ட் பண்ணணும். சப்போஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மெம்பர்ஸ் வந்து அடுத்த 60 டேஸ்க்குள்ளார அப்பாயிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம போன இதில் 90 டேஸ்னு படித்தோம் மெம்பர்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கவர்மெண்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மெம்பர்ஸ்க்கு 60 டேஸ் தான் டைம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? அது சப்போஸ் அதர் தென் கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எத்தனை நாளுக்குள்ளார? 30 டேஸ்க்குள்ளார. சப்போஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலன்னா மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க 90 டேஸ்க்குள்ளார. இஜிஎம் கண்டக்ட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம கம்பெனி வந்து கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்ததுன்னா சிஎன்ஏஜி கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து 60 டேஸ்க்குள்ளார அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க அப்பாயிண்ட் பண்ணலன்னா போர்டு வந்து 30 டேஸ்க்குள்ளார அப்பாயிண்ட் பண்ணும். போர்டு அப்பாயிண்ட் பண்ணலன்னா மெம்பர்ஸ் வந்து 60 டேஸ்க்குள்ளார அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சப்சிக்வெண்ட் ஆடிட்டர்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆடிட்டர்ஸ். அந்த கம்பெனி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ தான் முதல்ல ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறோங்கிறது. இப்போ அதுக்கப்புறம் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி அப்பாயிண்ட் பண்ணோம்? ஸோ நம்ம இதில் பார்த்தோம்ல அவங்க அந்த ஆடிட்டர் வந்து சர்வ்ஸ் அண்டில் த ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ அதர் தென் கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்ததுன்னா அந்த கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் ஒரு ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து 6th ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வரைக்கும் அந்த ஆடிட்டர் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் எவ்ரி 6th ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கையும் வேறு ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே ஆடிட்டர் வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம், இல்லை வேறு ஆடிட்டர் வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்ல அப்பாயிண்ட் பண்ணுற ஆடிட்டர் 6th ஏஜிஎம் வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எவ்ரி 6th ஏஜிஎம்ல ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த ஆடிட்டர்கிட்டேருந்து நம்ம ஒரு ரிட்டன் கன்சென்ட் வந்து வாங்கணும். ஓகே, நான் வந்து ஆடிட்டராக இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க வந்து ரிட்டர்ன் கன்சென்ட்டை கொடுக்கணும். அண்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஆடிட்டர் கன்ஃபர்மிங் க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரெக்வயர்ட். நம்ம இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஆடிட்டர், குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஆடிட்டர் அதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ அந்த ஆடிட்டர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நான் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் படியோ இல்லை வந்து இப்போ சிஏவாக இருந்தாங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆக்ட் படியோ இல்லை சிஎம்ஏனா காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்டன்ஸ் ஆக்ட் படியோ நான் வந்து டிஸ்குவாலிஃபைடு இல்லை அப்படின்ட்டு அந்த ஆடிட்டர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஆடிட்டர் கன்ஃபர்மிங் க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து தேவை. ஓகேவா? ஸோ அதர் தென் கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்ததுன்னா
ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்ல ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த ஆடிட்டர் தான் 6th ஏஜிஎம் வரைக்கும் இருப்பாங்க. அண்ட் எவ்ரி 6th ஏஜிஎம்ல ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்ததுன்னா கவர்மெண்ட் கம்பெனிக்கு எப்போதுமே யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சிஎன்டிஜி. அவங்க வந்து அந்த ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிச்சதுலேருந்து 180 டேஸ்க்குள்ளார அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? எவ்ரி இயர் நடக்கும். ஸோ அதர் தென் கவர்மெண்ட் கம்பெனினா 6 வருஷம் வரைக்கும் இருப்பாங்கன்னு பார்த்தோம்ல. ஆனால் கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா எவ்ரி இயர் அந்த இயர் ஆரம்பிச்சதுலேருந்து 180 டேஸ்க்குள்ளார, 1st ஏப்ரல்லேருந்து 180 டேஸ்க்குள்ளார சிஎன்டிஜி வந்து ஒரு ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த வருஷத்துக்கான ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் முடிக்கிற வரைக்கும் அந்த ஆடிட்டர் வந்து ஆஃபீஸில் இருப்பாங்க. ஓகே, ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆடிட்டரும் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சப்சிக்வெண்ட் ஆடிட்டரும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ கேஷுவல் வேகன்சி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? கேஷுவல் வேகன்சினா அந்த ஆடிட்டர் வந்து இறந்து போயிட்டாரு, இல்லை ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, அந்த மாதிரி, இல்லைனா ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு, அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? ஸோ ஃபார் கம்பெனிஸ் நாட் ஆடிட்டட் பை சிஎன்டிஜி, அப்படின்னா கவர்மெண்ட் கம்பெனி அல்லாத கம்பெனி. ஓகேவா? ஸோ சிஎன்ஏஜி எதுக்கெலாம் அப்ளிகபிள்? கவர்மெண்ட் கம்பெனிக்கு தானே அப்ளிகபிள். ஸோ கவர்மெண்ட் கம்பெனி இல்லாமல் இருக்கல, அந்த கம்பெனிக்கெலாம் கேஷுவல் வேகன்சி வந்ததுன்னா என்ன பண்ணணும்? அந்த கேஷுவல் வேகன்சி வந்ததுலேருந்து 30 நாளுக்குள்ளார போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும். புரியுதா? ஸோ இப்போ இந்த கேஷுவல் வேகன்சினா அந்த ஆடிட்டர் இறந்து போய் 30 நாளுக்குள்ளார, ரிட்டையர்ட் ஆகி 30 நாளுக்குள்ளார, ரிசைன் பண்ணி 30 நாளுக்குள்ளார போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கேஷுவல் வேகன்சியை ஃபில் பண்ணணும். சப்போஸ் அந்த வேகன்சி ரெசிக்னேஷன்னால வந்துச்சு அப்படின்னா, அந்த அந்த ஆடிட்டர் எனக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னா, அந்த கம்பெனியோடைய அப்ரூவல் வந்து தேவை. போர்டு வந்து ஒரு ஆடிட்டர் ரெக்கமெண்ட் பண்ணல, அந்த ரெக்கமெண்ட் பண்ணதுலேருந்து 3 மாதத்துக்குள்ளார கம்பெனியோடைய அப்ரூவல் வந்து தேவை. ஸோ ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, அந்த ஆடிட்டருக்கு பிடிக்கலன்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு, என்ன காரணமாக இருக்கும்? அப்போ போர்டு வந்து வேற ஒரு ஆடிட்டரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அதை வந்து மெம்பர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணணும். அதுதான் வந்து இந்த பாயிண்ட். ஓகே, த ஆடிட்டர் சோ அப்பாயிண்டட் ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் டில் நெக்ஸ்ட் ஏஜிஎம். ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து 30 நாளுக்குள்ளார கேஷுவல் வேகன்சி ஃபில் பண்ணுவாங்க. சப்போஸ் ரெசிக்னேஷனாக இருந்துச்சுன்னா அப்ரூவல் ஆஃப் த கம்பெனி வந்து தேவை ஜென்ரல் மீட்டிங்கில். போர்டில் வந்து இன்னொரு ஆடிட்டர் ரெக்கமெண்ட் பண்ணி 3 மாதத்துக்குள்ளார ஜென்ரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணணும். அந்த ஆடிட்டர் வந்து நெக்ஸ்ட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வரைக்கும் ஆஃபீஸில் இருப்பார். சப்போஸ் நம்மளோட கம்பெனி ஒரு கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா, ஃபார் கம்பெனிஸ் ஆடிட்டட் பை சிஎன்ஏஜி, அந்த சிஎன்ஏஜி வந்து 30 நாளுக்குள்ளார கேஷுவல் வேகன்சி ஃபில் பண்ணும். சிஎன்ஏஜி ஃபில் பண்ணனா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நெக்ஸ்ட் 30 நாளுக்குள்ளார ஃபில் பண்ணுவாங்க. அவ்வளோதான் வந்து இந்த பாயிண்ட். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ரீஅப்பாயின்மெண்ட்னா இப்போ நம்ம இதில் பார்த்தோம்ல 6th ஏஜிஎம்ல ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணணுன்ட்டு, ஏற்கனவே இருந்த ஆடிட்டரையே நம்ம ரீஅப்பாயிண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் இது. ஸோ ரிட்டையர்ட் ஆகிற ஒரு ஆடிட்டர் ரீஅப்பாயிண்ட் பண்ணலாம் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில், இஃப் ஹி இஸ் நாட் டிஸ்குவாலிஃபைட். இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் எதுவுமே அவருக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரிட்டையர்ட் ஆகிற ஆடிட்டரையே நம்ம திரும்பி அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அன்வில்லிங்னஸை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த ஆடிட்டர் வந்து நான் வந்து இந்த கம்பெனியில் இன்னொரு பீரியட்க்கு ஆடிட்டராக இருக்கேன், எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு எழுதி கொடுத்துருக்கக்கூடாது. அப்படின்னா தான் அவங்களுக்கு ஒரு கன்சென்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதே ஆடிட்டரை நம்ம அப்பாயிண்ட் பண்ண முடியும். அப்புறம் வந்து இன்னொரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் ரெசல்யூஷன் எதுவும் பாஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகே, 3 பாயிண்ட். ரிட்டையரிங் ஆடிட்டரை எப்போ திரும்பி நம்ம ரீஅப்பாயிண்ட் பண்ணலாம்? அந்த ஆடிட்டர் டிஸ்குவாலிஃபை ஆகிருக்கக்கூடாது. அந்த ஆடிட்டர் வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு ரைட்டிங்கில் கொடுத்துருக்கக்கூடாது. இன்னொரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக் ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப் கம்பெனி ஆடிட்டர். ஸோ அந்த 6th ஜென்ரல் மீட்டிங் அப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணணும்ல, அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணல அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஆடிட்டரை கண்டினியூ பண்ணலாங்க. இஃப் நோ ஆடிட்டர் இஸ் அப்பாயிண்டட் ஆர் ரீஅப்பாயிண்டட் அட் அன் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங், த எக்ஸிஸ்டிங் ஆடிட்டர் கண்டினியூஸ் டு ஹோல்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேட்டிக்லி. இதுக்காக நம்ம ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணலன்னா ஏற்கனவே இருக்கிற ஆடிட்டரை தான் கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அந்த கம்பெனியில் சப்போஸ் ஆடிட் கமிட்டி இருந்ததுன்னா ஆடிட் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை நம்ம கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லா அப்பாயின்மெண்ட்டு கேஷுவல் வேகன்சி ஃபில் பண்ணுறது எல்லாமே ஆடிட் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஃபில் பண்ணணும். அதுதான் இந்த பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் சீலிங் ஆன் த நம்பர் ஆஃப் ஆடிட் அசைன்மெண்ட்ஸ், செக்ஷன் 141 3G. ஓகே, சீலிங் அப்படின்னா லிமிட், சீலிங்னா மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு ஆடிட்டர் எத்தனை கம்பெனிக்கு ஆடிட்டராக இருக்கலாம்?
இண்டிவிஜுவல் ஆர் அ பார்ட்னர் இன் அ ஃபார்ம். அந்த ஆடிட்டர் வந்து இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம், இல்லைனா அவங்க ஒரு ஆடிட் ஃபார்மையும் நம்ம அப்பாயிண்ட் பண்ணலாம்ல. ஸோ அந்த ஆடிட் ஃபார்மோட பார்ட்னராக இருக்காங்க அப்படின்னா ஷால் நாட் பி அப்பாயிண்டட் ஆஸ் அன் ஆடிட்டர் இஃப் ஹி இஸ் இன் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் எல்ஸ்வேர். வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் அவங்க ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி ஆடிட்டராக இருக்க முடியும், புரியுதா? ஸோ ஒரு ஆடிட்டர் இருக்காங்க, அவங்க வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் வச்சுருக்காங்க, ஆடிட்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதே சமயம் அவங்க வேறு ஒரு கம்பெனியில் போயிட்டு அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்படின்னா அவங்க எப்படி வேறு இன்னொரு கம்பெனி போய் ஆடிட் பண்ண முடியும்? அதனால ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஆடிட்டராக இருக்க முடியாது. இல்லைனா அவங்க ஆடிட்டராக மோர் தென் 20 கம்பெனிஸில் இருக்காங்க, எக்ஸ்க்ளூடிங் சர்டன் ஸ்பெசிஃபைட் கம்பெனிஸ். அந்த ஸ்பெசிஃபைடு கம்பெனிஸில் வந்து என்னெல்லாம் வரும்னா ஓபிசி, டார்மெண்ட் கம்பெனி அதெல்லாம் வரும். ஓபிசினா 1% கம்பெனி, டார்மெண்ட் கம்பெனி அதெல்லாம் வந்து இந்த லிமிட்டில் வராது. ஓகேவா? if he exceeds the prescribed limit of tax audit assignments. ஸோ டேக்ஸ் ஆடிட் அசைன்மெண்ட்ஸ்க்கு இவ்வளோ கம்பெனிக்கு தான் நீங்கள் டேக்ஸ் ஆடிட் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு லிமிட் இருந்ததுன்னா அந்த லிமிட்டை எக்ஸீட் பண்ணாங்கன்னா அவங்க அந்த ஆடிட்டராக அப்பாயிண்ட் ஆக முடியாது. ஸோ ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் இல்லை வேறு எங்கேயாச்சும் ஒரு கம்பெனியில் இருக்காங்க, இல்லைனா அவங்க ஆல்ரெடி மோர் தென் 20 கம்பெனிஸ்க்கு ஆடிட்டராக இருக்காங்க அப்படின்னா அந்த ஆடிட்டரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. A qualified chartered accountant not in full-time employment can be appointed as auditor of maximum 20 companies. In case of partnership firm, the limit of 20 companies applies per partner. So, இதில் என்ன அர்த்தம்னா அந்த நம்ம வந்து ஒரு firm of auditor appoint பண்ணலாம்ல அப்படின்னா அந்த ஃபேர்முக்கு அந்த ஃபேர்ம் மொத்தமாகவே 20 கம்பெனி தான் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. ஒரு ஆடிட் இருக்கும், 20 கம்பெனிங்கிறது லிமிட், புரியுதா? இப்போ ஒரு ஃபேர்மில் ஒரு 10 ஆடிட்டர் இருக்காங்கன்னா மொத்தமாகவே வந்து 20 கம்பெனிக்கு தான் அந்த ஃபேர்ம் ஆடிட் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, அந்த ஒரு ஆடிட்டருக்கும் 20 கம்பெனி. ஸோ அந்த லிமிட் ஆஃப் 20 கம்பெனிஸ் அப்ளைஸ் பர் பார்ட்னர். ஓகே, where a chartered accountant is a partner in more than one firm, the overall ceiling of 20 companies applies across all firms for that common partner. Where a chartered accountant is practicing individually and also a partner in one or more firms, the same overall limit of 20 company applies. இதுக்கு என்னன்னா, இப்போ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் 2 கம்பெனியில் 2 ஃபர்மில் பார்ட்னராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 40 கம்பெனி லிமிட் ஆனால் இல்லை, 20 தான். ஸோ அந்த ஆடிட்டருக்கு ஒரு பர்சனுக்கு 20 கம்பெனிஸ். சப்போஸ் அந்த பர்சன் வந்து அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து இண்டிவிஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அவங்களே வந்து ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, அட் த சேம் டைம் அவங்க ஒரு ஃபர்ம்லேயும் பார்ட்னராக இருக்காங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு 2 இருக்குல்ல, அப்படின்னா 40 கிடையாது, 20 தான். ஸோ ஒரு பர்சன் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு 20 கம்பெனி மட்டும்தான். A joint audit of a company is counted as one audit assignment. An audit of any part of a company's account is also treated as one assignment. So joint audit நடக்குது அப்படின்னாலும் அது வந்து ஒரு ஆடிட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அப்புறம் இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து நிறைய பிரான்ச் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது, எங்கே பார்த்தாலும் எல்லா ஊர்லேயும் பிரான்ச் இருக்குது. ஸோ அந்த ஆடிட்டருக்கு ஒரு சில பிரான்ச் மட்டும்தான் ஆடிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னாலும் அவங்க வந்து அரை கம்பெனி ஆடிட் பண்ணாங்கன்னு அர்த்தம் இல்லை, ஒரு கம்பெனி ஆடிட் பண்ணதாக தான் அர்த்தம். ஈச் ஆடிட்டர் வெதர் இண்டிவிஜுவலி or as a partner of a firm may accept up to 60 tax audit assignments. Tax audit assignment மட்டும் 60 இருக்கலாம். இந்த prescribed limit பார்த்தோம்ல, அந்த prescribed limit தான் 60. ஸோ 20 கம்பெனிக்கு நீங்கள் ஆடிட்டராக இருக்கலாம், ஆனால் டேக்ஸ் ஆடிட் பண்ணுறோன்னா நம்மளோட லிமிட் வந்து 60. ஓகேவா? இது நெக்ஸ்ட் ரெசிக்னேஷன் பை அ கம்பெனி ஆடிட்டர். ஒரு ஆடிட்டர் ரிசைன் பண்ண போகிறாரு அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த ஆடிட்டர் வந்து கம்பெனிக்கிட்டையும் ரெஜிஸ்ட்ரார்கிட்டையும் ஃபார்ம் ADT3 அப்படின்ட்டு ஒன்று வந்து கொடுக்கணும். எப்போக்குள்ளார கொடுக்கணும்னா அவங்க ரிசைன் பண்ணி 30 நாளுக்குள்ளார. அது வந்து என்ன சொல்லணும்னா ஏன் வந்து அவர் ரிசைன் பண்ணுறாருங்கிறதுக்கான ரீசன்ட்டையும் ஃபேக்டையும் வந்து சொல்லணும். ஓகே, ஸோ அந்த ஆடிட்டர் வந்து கம்பெனிக்கிட்டையும் ROC கிட்டையும் ADT3 கொடுக்கணும். இந்த ADT3 இருக்குல்ல, அதில் வந்து ரீசன்ஸ் ஃபேக்ட்ஸ், ஏன் அவர் ரிசைன் பண்ணக்கூடாதுங்கிற ரீசனும் ஃபேக்ட்ஸும் வந்து இருக்கணும். ஓகே, சப்போஸ் கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா, இன் கேஸ் ஆஃப் கம்பெனி ஆர் அ கம்பெனி ஓன்ட் ஆர் கண்ட்ரோல் பை தி கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், அந்த கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி இல்லைனா அந்த கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுறது கவர்மெண்ட் அப்படியா இருந்ததுன்னா அந்த ஆடிட்டரை C&AG கிட்டையும் அந்த ரெசிக்னேஷன் ஸ்டேட்மெண்ட்டை ஃபைல் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஆடிட்டர் வந்து கம்பெனிக்கிட்டையும் ROCட்டையும் கொடுக்குறாருல. இப்போ கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக C&AGட்டையும் கொடுக்கணும், கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்ததுன்னா மட்டும், அவ்வளோதான்.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து அவங்க கம்ப்ளை பண்ணலனா, ஆடிட்டர் வந்து இந்த மாதிரி ரிசைன் பண்ணக்கூடிய இதெல்லாம் கம்ப்ளை பண்ணலனா, if auditor fails to comply with the above provisions, he shall be punishable with a fine of 50,000 ரூபாய் or an amount equal to the auditor's remuneration whichever is less. அந்த ஆடிட்டருடைய ரெம்யூனரேஷன் சேலரி இருக்குல்ல அது, இல்லைனா 50,000, அதில் ரெண்டுத்துல எது கம்மியோ அவ்வளோ ஃபைன். சப்போஸ் அவங்க திரும்பி திரும்பி அந்த ஃபெயில் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபா, ஆனால் மேக்ஸிமம் 5 லட்சம் ரூபா தான். ஓகே. நெக்ஸ்ட் இது எப்படி இருந்தாலும் ஞாபகம் இருக்க போகிறது கிடையாது, ஸோ நோ ப்ராப்ளம். ரொட்டேஷன் ஆஃப் அ கம்பெனி ஆடிட்டர். ரொட்டேஷன் ஆஃப் அ கம்பெனி ஆடிட்டர் வந்து எந்தெந்த கம்பெனிஸ்க்கெலாம் அப்ளிகபிள்? லிஸ்டட் கம்பெனி, ஆனால் லிஸ்டட் கம்பெனியில் ஓபிசியும் ஸ்மால் கம்பெனியும் வராது. ஸோ லிஸ்டட் கம்பெனினா அந்த கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆயிருக்கு, ஆனால் அதில் ஓபிசி 1% கம்பெனியும் ஸ்மால் கம்பெனியும் வராது. அப்புறம் அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி ஹேவிங் அ பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஆஃப் 10 கோடி ஆர் மோர், பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் 50 கோடி ஆர் மோர், அப்புறம் பப்ளிக் போரோவிங் பப்ளிக் டெபாசிட்ஸ் வச்சிருக்க கம்பெனியோடது 50 கோடி ஆர் மோர். ஓகேவா? ரொட்டேஷன் ஆஃப் ஆடிட்டர்னா, இப்போ நிறைய ஆடிட்டர் வந்து இருக்காங்கன்னா அந்த ஆடிட்டரையே ரொட்டேட் பண்ணி விடுறது. ஒரு ஆடிட்டர் வந்து அவங்கள சேஞ்ச் பண்ணிடுறது, ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அந்த ஆடிட்டரை மாற்றிடுறது, கம்பல்சரி மாற்றிடுறது. ஏன்னா அது இண்டிபெண்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. சப்போஸ் ஒரு ஆடிட்டர் ராமன் அப்படின்னு ஒரு ஆடிட்டர் வந்து இருக்காருன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் வேறு ஒரு ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணணும் அந்த கம்பெனி. அதுதான் வந்து ரொட்டேஷன் ஆஃப் ஆடிட்டர். ஓகே. அப்போ இண்டிவிஜுவல் ஆடிட்டர் வந்து more than one term of 5 consecutive years shall not be appointed or reappointed for more than one term of 5 consecutive years. ஒரு ஆடிட்டர் இண்டிவிஜுவலாக இருக்காங்க, நம்ம கம்பெனியில் இண்டிவிஜுவலி அப்பாயிண்ட் பண்ணலாம், ஃபர்ம் ஆர் எல்எல்பியும் அப்பாயிண்ட் பண்ணலாம்ல. சப்போஸ் நம்ம இண்டிவிஜுவல் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோன்னா அந்த இண்டிவிஜுவல் 5 வருஷத்துக்கு மட்டும்தான் ஆடிட்டராக இருக்க முடியும். சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஆடிட் ஃபர்ம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோன்னா 2 periods of 5 consecutive years, அப்படின்னா 10 வருஷம் இருக்கலாம். ஓகேவா? Additional conditions for rotation. An individual auditor or audit firm completing the maximum term shall not be eligible for reappointment in the same company for 5 years. அவங்க வந்து அந்த 5 consecutive years or 2 periods of 5 consecutive years டேர்மை முடிச்சிட்டாங்கன்னா அவங்க அதே கம்பெனியில் ஆடிட்டராக அடுத்த 5 வருஷத்துக்கு இருக்க முடியாது. இது வந்து கூலிங் ஆஃப் பீரியட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகே. ஸோ அந்த ஆடிட் firm having common partners with the outgoing audit firm shall not be appointed as auditor of the same company for 5 years. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ஏபிசி லிமிடெட் அப்படின்ட்டு ஒரு ஃபர்ம் இருக்குது. இதில் ஏன்ற ஒரு சிஏ வந்து நம்ம கம்பெனிக்கு ஆடிட்டராக இருக்கார். இப்போ அந்த 5 வருஷம் முடிஞ்சு இவர் வந்து போயிட்டார். இன்னொரு ஒரு கம்பெனி XYZ அப்படின்ட்டு இருக்கு. இந்த ஏ இருக்கார்ல, இதுலேயும் வந்து இந்த ஃபர்ம்லேயும் அந்த ஏ வந்து பார்ட்னராக இருக்காரு அப்படின்னா இந்த XYZ ஃபர்மை வந்து நம்ம ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஸோ காமன் பார்ட்னராக இருக்கிற ஃபர்மை வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. எப்போ வரைக்கும்? 5 இயர்ஸ் வரைக்கும். Company existing before the commencement of Companies Act 2013 shall comply with the rotation requirements within 3 years of the commencement. அவ்வளோதான். கம்பெனிஸ் ஆக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் ரொட்டேஷன் அப்படிலாம் வந்து இருந்திருக்காதுல்ல, அப்போ அந்த கம்பெனி என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த கம்பெனி எப்போ வந்து கம்பெனிஸ் ஆக்ட் சொல்கிறத ஃபாலோ பண்ணணும்னா, அந்த கம்பெனி ஆரம்பித்து இந்த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ஆக்ட், இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஆரம்பித்து 3 வருஷத்துக்குள்ளார அந்த கம்பெனி வந்து இந்த ரொட்டேஷனை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட், ரொட்டேஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ் இன் தி ஆடிட் ஃபார்ம். இப்போ ஒரு ஆடிட் ஃபார்மில் நிறைய ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த ஆடிட்டர்ஸை நம்ம ரொட்டேட் பண்ணுறது, அதே ஃபார்ம் வச்சுட்டு அந்த ஆடிட்டர்ஸை ரொட்டேட் பண்ணுறது. த மெம்பர்ஸ் ஆஃப் அ கம்பெனி மே பாஸ் அ ரெசல்யூஷன் டு ரொட்டேட் தி ஆடிட்டிங் பார்ட்னர்ஸ் அண்ட் தியர் டீம்ஸ் ஆர் டு கண்டக்ட் தி ஆடிட் த்ரூ மோர் தேன் ஒன் ஆடிட்டர். ஸோ இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் அதே ஆடிட்டரே வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அக்கௌண்டன்ட் வந்து அந்த ஆடிட்டர் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டு அவங்களுக்கு டீ, ஸ்நாக்ஸு, ஃபுட்டு, பிரியாணி வாங்கி போட்டு அவங்கள வந்து ஃப்ரெண்டாக்கி என்னோட தப்பெல்லாம் நீ சொல்லாத அப்படின்ற மாதிரி பண்ணிடுவாங்கல்ல. அதனால அதே ஃபார்மை நம்ம வச்சுருக்கோம், ஆனால் அந்த வேறு ஆடிட்டரை அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடிட்டரை ரொட்டேட் பண்ணுறோம். அதுதான் இந்த ரொட்டேஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ் இன் தி ஆடிட் ஃபார்ம். மேனர் ஆஃப் ரொட்டேஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட் மே ப்ரிஸ்கிரைப், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணும். மேனர் ஆஃப் ரொட்டேஷன் மே ப்ரிஸ்கிரைப்னா ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணாமல் போகலாம். சப்போஸ் நம்ம கம்பெனியில் ஆடிட் கமிட்டி இருந்துச்சுன்னா அந்த ஆடிட் கமிட்டி தான் வந்து இந்த ரொட்டேஷனை ப்ரிஸ்கிரைப் பண்ணும். சப்போஸ் ஆடிட் கமிட்டி இல்லைனா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. A continuous break of 5 years shall be considered as fulfillment of the rotation requirement. அந்த பார்த்தோம்ல நம்ம அந்த கூலிங் ஆஃப் பீரியட்னா, ஒரு ஆடிட்டர் அவங்க
டேர்மை முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க ஆடிட்டராக இருக்கக்கூடாது. அதுதான் வந்து இந்த கூலிங் ஆஃப் பீரியட் 5 years அப்படின்னு சொல்கிறோம். If a partner who has signed or certified the financial statement retires and joins another audit firm, such firm shall be ineligible for appointment as auditor for 5 years. அதுதான் இப்போ நம்ம இந்த போன எக்ஸாம்பிளில் வந்து ஏ வந்து காமன் பார்ட்னராக இருக்கிறன்னு பார்த்தோம்ல. இப்போ ஏ என்ன பண்ணுறாருனா இந்த ஏபிசி லிமிடெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு அவர் XYZ லிமிடெடில் போய் ஆடிட்டராக சேர்ந்துக்கிட்டார். அப்படின்னாலும் அந்த XYZ லிமிடெடை நம்ம ஆடிட்டராக அடுத்த 5 வருஷத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ரெம்யூனரேஷன் ஆஃப் கம்பெனி ஆடிட்டர். அந்த ஆடிட்டருக்கு நம்ம ரெம்யூனரேஷன் கொடுக்க போகிறோம், சம்பளம் கொடுக்க போகிறோம். அது வந்து செக்ஷன் 142 இருக்குது. டிட்டர்மினேஷன் ஆஃப் ரெம்யூனரேஷனை ஜென்ரலாக நம்ம ஜென்ரல் மீட்டிங்கில் டிட்டர்மைன் பண்ணுவோம். சப்போஸ் அந்த கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஆடிட்டரை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ரெம்யூனரேஷன். அவ்வளோதான் டிட்டர்மினேஷன் ஆஃப் ரெம்யூனரேஷன். ஸ்கோப் ஆஃப் ரெம்யூனரேஷன். ஸ்கோப்னா எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும், எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது. எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா ஆடிட் ஃபீஸ். சப்போஸ் அந்த ஆடிட்டருக்கு நம்ம ஒரு 50,000 ரூபாய் ஃபீஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அந்த ஆடிட்டர் வந்து போகிறதுக்கான ட்ராவல் எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து நம்ம பே பண்ணுறோம். expenses incurred in connection with the audit and facilities provided to the auditor. அந்த ஆடிட்டருக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறோம், டீ வாங்கி கொடுக்குறோம். அது எல்லாமே ஆடிட்டரோட ரெம்யூனரேஷனில் தான் வந்து நம்ம சேர்ப்போம். ஓகே, ஆனால் அதில் என்னதான் இன்க்ளூட் ஆகாதுன்னா எனி அதர் சர்வீசஸ் அந்த ஆடிட்டர் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி தராங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஆடிட் ஃபீஸில் சேர்த்துக்க கூடாது. ஸோ ஆடிட் ஃபீஸில் டேரெக்டாக ஆடிட் ஃபீஸ் நம்ம பே பண்ணுறது, எக்ஸ்பென்ஸ் வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் இன் கனெக்ஷன் வித் ஆடிட் நடக்குது, இல்லைனா ஃபெசிலிட்டி ஆடிட்டர் கொடுக்குறோம், அதெல்லாம் தான் வரும். அந்த ஆடிட்டர் வேறு ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் ரெண்டர் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம பே பண்ணுறோன்னா அது வந்து ஆடிட்டரோட ரெம்யூனரேஷனில் சேராது. ஓகே, நெக்ஸ்ட் ரிமூவல் ஆஃப் கம்பெனி ஆடிட்டர். அந்த ஆடிட்டர் நல்லா இல்லை, நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ செக்ஷன் 140 சப்செக்ஷன் 1 ரெட் வித் ரூல் 7 ஆஃப் த கம்பெனிஸ் ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ் ரூல் 2014. அந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ADT2 அப்படின்ட்டு ஒன்று ஃபைல் பண்ணணும் அலாங் வித் ஃபீ. அது எப்போக்குள்ளறனா போர்ட் ரெசல்யூஷன் பாஸ் ஆகி 30 நாளுக்குள்ளற. அதுக்கப்புறம் ஜென்ரல் மீட்டிங் ஹெல்ப் பண்ணி, ஓகே நான் இதை வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு காமிச்சு ஒரு நோட்ஸ் எழுதி காமிச்சு சொல்கிறேன். இதுலேருந்து பார்த்தா ஒன்றுமே புரியாது. ஆடிட்டரை ரிமூவ் பண்ண போகுது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு போர்டு மீட்டிங் நடக்கும். போர்ட் மீட்டிங் நடத்தி அதில் ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணும். ஓகே, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க அந்த ஆடிட்டர் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த போர்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி 30 நாளுக்குள்ளர அந்த கம்பெனி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ADT2 அப்படின்ட்டு ஒன்று ஃபைல் பண்ணணும். ADT2 ப்ளஸ் ஃபீஸோட ஃபைல் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும் தெரியுமா? அப்ரூவ் பண்ணும். ஓகே நீங்கள் ஆடிட்டர் ரிமூவ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அப்ரூவல் கொடுக்கும். அந்த அப்ரூவல் கொடுத்து 60 டேஸ்க்குள்ளர நம்ம வந்து ஒரு ஜென்ரல் மீட்டிங் நடத்தி அதில் ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி, ஸோ நீங்கள் கம்பெனி லா படிச்சிருந்தீங்கன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன், ஆர்டினரி ரெசல்யூஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும். ஆர்டினரி ரெசல்யூஷனாக 50% ஆஃப் த பீப்புள் வந்து ஃபேவராக ஓட் பண்ணுறாங்க, மோர் தென் 50%. ஸ்பெஷல் ரெசல்யூஷனாக மோர் தென் 75% ஆஃப் த பீப்புள் வந்து ஃபேவரபுளாக ஓட் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி நம்ம அந்த ஆடிட்டரை ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த ஆடிட்டருக்கு OOBH கொடுக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு போர்ட் மீட்டிங் நடத்தி அந்த ஆடிட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு ரெசல்யூஷன், போர்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். அந்த போர்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி 30 நாளுக்குள்ளே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஃபார்ம் ADT2 அலாங் வித் ஃபீஸ் வந்து கொடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணும். அப்ரூவல் வாங்கி 60 நாளுக்குள்ளே ஒரு ஜென்ரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு அந்த ஆடிட்டர் ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆடிட்டருக்கு OOBH ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் இதில் நோட்ஸில் இருக்கிறது படிக்கலாம். ஸோ அந்த ரிமூவல் ஆஃப் பிஃபோர் எக்ஸ்பைரி ஆஃப் த டேர்ம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு போர்டு ரெசல்யூஷன் நடக்கும். அந்த போர்டு ரெசல்யூஷன் பண்ணி 30 நாளுக்குள்ளே ஃபார்ம் ADT2 சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நம்ம கொடுப்போம். அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் 60 நாளுக்குள்ளே ஜென்ரல் மீட்டிங் நடத்தி ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ஆடிட்டருக்கு OOBH வந்து கொடுக்கணும். நான் வந்து சொன்னது தான் இதில் சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஆடிட்டர் ட்ரிபியூனல் ரிமூவ் பண்ணலாமானா ட்ரிபியூனல் ரிமூவ் பண்ணலாம். ட்ரிபியூனல் மே டைரக்ட் கம்பெனி டு change its auditor CO moto or an application made by the central government or any concerned person. ட்ரிபியூனல்னா அது ஒரு கோர்ட் மாதிரி தான். ஸோ கோர்ட்டுங்கிறது ஜென்ரலாக எல்லா பர்பஸ்க்கும் இருக்கும். ட்ரிபியூனல்ங்கிறது ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக, நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக இருக்கிறது தான் ட்ரிபியூனல். ஸோ ட்ரிபியூனல் வந்து அதுவே CO மோட்டோனா ஆன் இட்ஸ் ஓன்
அதுவே வந்து ரிமூவ் பண்ண சொல்லி சொல்லலாம். கம்பெனிக்கு ஆர்டர் பண்ணலாம், நீ வந்து வேற ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணலாம். இல்லைனா ட்ரிபியூனலுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைனா எனி அதர் கன்சர்ன்டு பர்சன் வந்து அப்ளிகேஷன் மேக் பண்ணி அந்த ஆடிட்டர் ஃப்ராடு அதனால் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரிபியூனல் ஆன் சியோ மோட்டோ ஆர் அன் அப்ளிகேஷன் மேட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் கன்சர்ன்டு பர்சன், அது வந்து ஆடிட்டர் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லலாம். சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த அப்ளிகேஷனை மேக் பண்ணியிருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து சொல்லுது அந்த ஆடிட்டர் வந்து நல்லவர் கிடையாது அப்படின்ட்டு, அப்படின்னா அது ஒரு சீரியஸான இஷ்யூ இல்லை. அதனால ட்ரிபியூனல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு அப்ளிகேஷன் வாங்கினதுலேருந்து 15 நாளுக்குள்ளேயே அந்த ஆடிட்டரை மாற்ற சொல்லி ஆர்டர் பண்ணும். ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த ஆடிட்டருக்கு பதிலாக வேற ஒரு ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ட்ரிபியூனல் வந்து ஆடிட்டர் ரிமூவ் பண்ணுதுன்னா அப்படின்னா அந்த ஆடிட்டர் ரொம்ப ஃப்ராடு அப்படின்னு அர்த்தம். கம்பெனி ரிமூவ் பண்ணுதுன்னா சரி பரவாயில்ல, ட்ரிபியூனலை ரிமூவ் பண்ணுதுன்னா அந்த ஆடிட்டர் ரொம்ப கெட்டவர். அதனால வேற எந்த கம்பெனிக்குமே அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க ஆடிட்டராக அப்பாயிண்ட் ஆகக்கூடாது. அண்ட் செக்ஷன் 447 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் வந்து ரொம்ப சீரியஸான பனிஷ்மெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். அதுலேயும் வந்து அவங்க லயபிளாக ஆயிடுவாங்க. ஓகேவா? In case of an audit firm, the liability shall extend to the firm and every partner who was involved in or acted in collusion in the fraudulent activity. Suppose firm of auditors தான் நம்ம ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம், அதில் ஒரு ஆடிட்டர் தான் ஃப்ராட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒரு ஆடிட்டருக்கு மட்டும் தான் அந்த பெனால்ட்டி. சப்போஸ் அந்த ஃபர்மில் எந்தெந்த ஆடிட்டர்லாம் அந்த ஃப்ராடு நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ அந்த எல்லா ஆடிட்டருக்குமே அந்த பெனால்ட்டி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அவ்வளோதான் வந்து ரிமூவல் ஆஃப் ஆடிட்டர். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த வீடியோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்.